ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இட்லி மிளகாப்பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இட்லி கருப்பு உளுந்து இருக்குல்ல, முழு உளுந்து, அது 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா வெறும் வானலியில் வறுத்துக்கலாம். நல்லா அது கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரும்ல, அது அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு உடச்ச கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெள்ளை உளுந்து அது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்தில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 20 மிளகா எடுத்துக்கலாம். 1/4 கிலோ, அதோட ஒரு கைப்பிடி கூட தான். நான் 300 கிராம் கிட்ட வரும் கருப்பு உளுந்து, அதனால் ஒரு 20 மிளகா வத்தல், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் இந்த இதில் காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி ஒரு 4 பீஸ் கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 20 வெள்ளைப்பூடு, ஒரு டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது இப்போ தனித்தனியாக செப்பரேட்டாகவே ஒவ்வொன்றையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா சிகப்பு மிளகா, காஞ்ச மிளகா, சிவப்பு மிளகா இருக்குல்ல, அதை நல்லா வறுத்துட்டு லைட்டாக அது வறுபடும் போது கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயம்லாம் நான் ஏற்கனவே வறுத்து வச்சதுதான். கட்டி பெருங்காயத்தை அதை சின்ன சின்னதாக இது பண்ணி வறுத்து நான் ஃபஸ்ட்டே வச்சுருந்தது, அதனால லைட்டாக வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை லைட்டாக ஃபேன் காற்றுல ஃபஸ்ட்டே காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதை வறுக்கும்போது ஈஸியாக அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர்லாம் போயிடும். அந்த போனோடனே அது லைட்டாக அந்த சூடான வானலில் போட்டு வறுத்துட்டு, இப்போ நம்ம வெள்ளைப்பூடை அதில் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த சூட்லேயே கருவேப்பிலை வறுக்கிற நேரத்துக்கு அது வறுத்தா போதும். கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுங்க. அப்போ அதோட இது கலர் சேஞ்ச் ஆகாது, நல்லாயிருக்கும். எல்லாம் வறுத்து முடித்து இறக்க போகும்போது ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எள்ளு நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால இதை நீங்கள் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போட்டுட்டு லைட்டாக அது எள்ளு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெடித்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த சூட்லேயே இந்த இட்லி மிளகாப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால நான் கல்லுப்பு போட்டு அதையும் லைட்டாக அந்த சூட்டில் இப்போ ஸ்டவ்வில் ஃப்ளேமை இல்லாமல் வெறுமனையாக கடாயோட சூட்லேயே அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஆற வச்சுட்டு, ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது பார்க்காட்டி சொல்கிறேன். இது எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே ஃபஸ்ட்டு அந்த மிளகா வத்தல் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சோண்டு உளுந்து அதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இதுதான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டோன்னா ஒரு கோஸாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி அப்படியே அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அரைக்கும் போதே வாசனை சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தோசைக்கு இதுதான் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம். நல்லா